ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான ஒரு சோதிட தாள்களையும் ஒரு அதிரடியான ஆன்மீக பரிகாரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன். எதை பற்றியது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. 2026 மிக முக்கியமான மாதமான மார்ச் மாதமானது பிறந்து நடந்துகிட்ருக்கு. இந்த மார்ச் மாதத்தில் ஒரு அதிபயங்கரமான நாளானது வந்திருக்கு. அது என்ன அதிபயங்கரமான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? 850 ஆண்டுகளுக்கு பிறகு சிறப்பான கிரக அமைப்புகளோடு அந்த அதிபயங்கரமான நாள் வந்திருக்கு. அந்த நாள் என்னைக்குனா இன்னைக்கு தாங்க. இன்னைக்கு மார்ச்சுடைய 18ஆம் நாள். அதே போல் தமிழ் மாதம் பங்குனியுடைய 4ஆம் நாள். கிழமை இன்னைக்கு புதன்கிழமை. அப்படி என்ன இன்னைக்கு சிறப்பான நாள் அப்படின்னு கேட்குறீங்களா? இன்னைக்கு அமாவாசையானது வந்திருக்கக்கூடிய அமாவாசை சனிப்பயிற்சி முடிந்து வந்திருக்கக்கூடிய அமாவாசை. இந்த அமாவாசையில் கிரகங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 850 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த அமைப்போடு அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த கிரகங்கள் ஒன்றோடு ஒன்று சேர்ந்து நிறைய ராஜயோகங்களை உருவாக்குது. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இன்றைய அமாவாசையிலிருந்து தலையெழுத்து மாறும். அதனால் இன்றைய அமாவாசையிலிருந்து உங்கள் ராசிகளுக்கு என்ன தலையெழுத்து மாறும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறணும். அந்த வகையில் இன்றைக்கி இந்த வீடியோவில் கும்பம் ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கான பலனை ஷேர் பண்ண போகிற கும்பம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. இன்றைய அமாவாசையில் கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் உங்களுக்கு சாதகமான பலன் கிடைக்கும். அதே பாதகமாக இருந்தால் இனி குறிப்பிட்ட நாள் பாதகமான பலன் கிடைக்கும். அதனால் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. அதே போல் இன்றைக்கி அமாவாசை ஒரு சாதாரணமாக வரக்கூடிய அமாவாசை கிடையாது. இந்த பிரபஞ்சத்தில் நல்ல சக்திகள் இருக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவான அமாவாசை. இன்றைக்கான அமாவாசையில் இந்த ஒரு பரிகாரத்தை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் நினைத்தது எதுவாக இருந்தாலும் அது ஒரு குறிப்பிட்ட ஒரு மாதத்துக்குள்ளே நிறைவேறும். அது இந்த ஆசை தான் அந்த ஆசை தான் அப்படிங்கிறது குறிப்பிட்ட எதுவும் ஸ்பெசிஃபிக்காக இல்லை. உங்களுடைய மனசுக்கு என்ன ஆசை இருக்கோ அந்த ஆசை மொத்தமாக நிறைவேறுவதற்கு இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும். இப்போ நான் இந்த பரிகாரத்தை ஃபஸ்ட்டு உங்கள் ராசிக்கு ஷேர் பண்ணுறேன். முதல்ல பரிகாரம் செய்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அமாவாசையில் சிறப்பு பலன்களாக என்ன பலன் கிடைக்குங்கிறத அதிரடியாக பார்க்கலாம். ஆக்சுவலி உங்கள் ராசிக்காரங்க எல்லாருடைய வாழ்விலுமே தீராத கஷ்டம் என்ற ஒன்று கட்டாயம் இருக்கும். அந்த கஷ்டத்தை சரி செய்ய எவ்வளவோ இறை வழிபாடு செய்திருப்பீங்க, எவ்வளவோ வேண்டுதல்களை நிறைவேற்றிருப்பீங்க. ஆனாலும் உங்களுடைய கஷ்டத்திற்கு ஒரு தீர்வு கிடைத்திருக்காது. அப்பேற்பட்ட ஒரு துன்பம் விலக தான் இந்த பரிகாரத்தை இன்றைய அமாவாசையில் செய்து பாருங்கிறத சொல்கிறேன். இன்று இந்த பரிகாரத்தை துவங்குங்க. அடுத்த அமாவாசை திதி வருவதற்குள் உங்களுடைய அந்த குறிப்பிட்ட தீராத துன்பத்திற்கு ஒரு தீர்வின கடவுள் நிச்சயம் காண்பித்து கொடுப்பான். இந்த பிரச்சனைக்கு தான் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் என்ற எந்த கட்டாயமும் இல்லை. உங்களுடைய மனதிற்கு உங்களை சுமையை தரக்கூடிய பாரம் எது கஷ்டம் எதுங்கிறது தெரியும். அதுக்காக இந்த பரிகாரம் செய்யலாம். திருமணமாக வேண்டுமா, கடன் சுமை குறைய வேண்டுமா, உடல் உபதைகள் தீர வேண்டுமா, குழந்தை வர வேண்டுமா, அல்லது கணவருக்கு வேலை வேண்டுமா, மனைவிக்கு ஆரோக்கியம் தேவையா, எது வேண்டும் என்றாலும் அந்த இறைவனிடம் கேளுங்க, முன்னேறிடம் கேளுங்க, குலதெய்வத்திடம் கேளுங்க. நிச்சயம் நீங்கள் கேட்டது உங்களுக்கு ஒரு மாதத்துக்குள்ளே கிடைத்துவிடும். அப்பேற்பட்ட பரிகாரம் இது. செய்வதற்கு ஏதேனும் சிரமம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் எதுவுமே இல்லை. மிக சுலபமான பரிகாரம் இது. ஈஸியாக இந்த பரிகாரத்தை செய்து பயன்பெறலாம். இன்னைக்கு அமாவாசையில் இப்போ நீங்கள் சமைப்பதற்கு முன்பு என்ன பண்ணுன்னா ஒரு சின்ன டம்ளர் அளவு பச்சரிசி எடுத்து ஒரு பாத்திரத்தில் அல்லது ஒரு கேரி பேக்கில் சேகரித்து வரணும். இவ்வளவுதான் பரிகாரம். இன்னிலிருந்து தினமும் இந்த பச்சரிசி எடுத்து அந்த பையில் சேகரிக்கும் போது முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் வேண்டிக் கொள்ள வேண்டும். அறிந்தோ அறியாமலோ ஏதேனும் பாவங்கள் செய்திருந்தால், ஏதேனும் தவறுகள் செய்திருந்தால் அதற்கான மன்னிப்பு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை வைத்து கொள்ளுங்க. இன்றைய அமாவாசையிலிருந்து இன்று இந்த பரிகாரத்தை செய்ய தூங்குங்க. தினம் ஒரு டம்ளர் பச்சரிசியை தனியாக சேகரிங்க. அடுத்து சித்திரை அமாவாசை நாள் அன்று ஒரு குறிப்பிட்ட அளவு அரிசி சேர்ந்திருக்கும் அல்லவா, அந்த அரிசியோடு 1/2 கிலோ வெல்லம் சேர்த்து 100 ml குறைந்தபட்சம் நெய் வாங்கி அந்த பச்சரிசியுடன் வைத்து யாராவது ஒருவருக்கு அதை அப்படியே தானம் கொடுத்து விட வேண்டும். அதிகபட்சம் உங்களால் எவ்வளவு நெய் வாங்கி கொடுக்க முடியும் என்றாலும் அந்த அரிசியோடு வைத்து அந்த நெய்யை தானம் கொடுங்க. இவ்வளவு தாங்க உங்கள் ராசிக்காரங்க செய்ய வேண்டிய பரிகாரம். தானம் கொடுத்து விட்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்கு வந்து முகம் கை கால்களை அலம்பிக்கொண்டு உங்களுடைய வேலையை நீங்கள் செய்ய ஆரம்பிங்க. இந்த பரிகாரத்தை மட்டும்
ஒரு முறை உங்கள் ராசிக்காரங்க செய்து பாருங்கள். உங்கள் வேண்டுதலானது உடனே பலிக்கும். எந்த கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்று இன்றைய அமாவாசை நாளில் இந்த பரிகாரத்தை தூங்குறீங்களோ அந்த வேண்டுதல் அடுத்த அமாவாசை திதியில் பலித்திருக்கும். இதுதான் இந்த வேண்டுதலுக்கும் பிரார்த்தனைக்கும் உண்டான மகிமை. ஆக்சுவலி முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் நினைத்து தினமும் ஒரு கைப்பிடி பச்சரிசி தானம் செய்வதாக அர்த்தம். நீங்கள் கொடுத்த இந்த தானம் உங்கள் கருமை வினைகள் எல்லாம் கழித்து உங்களுக்கான நற்பலன்களை கொண்டு வந்து சேர்க்கும். கும்ப ராசிக்காரங்க நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை இன்றைக்கு செய்து பாருங்கள். இந்த பரிகாரம் உங்களுக்கு வேறு லெவலில் மாற்றத்தை கொடுப்பதை நீங்களே உணரலாம். ஸோ இதெல்லாம் தாங்க உங்கள் ராசிக்கு பலன்கள் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அதாவது பரிகாரம் செய்தால் பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. இப்போ உங்களுக்கு அமாவாசையிலிருந்து கிரகங்களால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். இன்றைய அமாவாசையிலிருந்து கிரகங்களால் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. ஸோ கும்ப ராசிக்காரங்களுக்கு இன்னிலிருந்து கொஞ்ச நாளைக்கு எதுவாக இருந்தாலும் பொறுமையாக செய்ய வேண்டும், பொறுமையாக நடந்து கொள்ள வேண்டும், அவசரப்படக்கூடாது, பெரியவர்களுடைய பேச்சை கேட்க வேண்டும், மெயினாக பிள்ளைகளுடைய நலனில் அக்கறையானது காட்ட வேண்டும். முதலீடுகள் போது கவனம் தேவை. எந்த விஷயத்திலுமே அகலக்கால் வைக்கக்கூடாது, தெரியாத விஷயத்தில் தலையிடக்கூடாது. இனிமே தான் ஜாக்கிரதையாக இருந்துக்கணுங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு எச்சரிக்கை சொல்லப்பட்டிருக்கு. என்னடா இப்படி பயமுறுத்துறனே அப்படின்ட்டு நினைக்க வேண்டாம். கிரகங்கள் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறதுனால ஜாக்கிரதையாக இருங்க என்பது குறிப்பிடப்படுது. உங்கள் ராசிக்காரங்க பொதுவாகவே இனம் மதம் பாகுபாடு இன்றி பழகக்கூடிய குணம் இருக்குது. அன்பே குலம் என்று போற்றுபவர்கள் நீங்கள். இந்த மாதிரி குணத்தோடு இருக்கிறதுனால இந்த அமாவாசையிலிருந்து சிறப்பு பலன்களாக இந்த பலன்கள்லாம் உங்கள் ராசிக்கு கிடைக்குங்க. அதில் ஃபஸ்ட்டு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கும்பம் ராசிக்காரங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கும்பம் ராசிக்காரங்களுக்கு இன்னி வரக்கூடிய நாட்கள் என்னன்னா, இதுவரை மறந்து வந்து மேலிடத்திலிருந்து பதவி உயர்வுக்கான உத்தரவு இப்போது உங்களை தேடி வரப்போகுது. அதாவது உத்தியோகத்தில் இதுவரை மறந்து வந்த நிறைய ஒரு பதவிகள்லாம் மேலிடத்திலிருந்து உங்களுக்கு வரப்போகுது. உங்கள் உயர்வுக்கான உத்தரவு இப்போது உங்களை தேடி அந்த கிரகம் வந்து கொடுக்க வருது. இனி கவலை வேண்டாம். சக ஊழியர்களுடைய ஆதரவு கேட்டோ ஏதாவது ஆதரவு வேணும், உதவி வேணும் அப்படின்னா தாராளமாக சக ஊழியர்கள்கிட்ட கேளுங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இனி நீங்கள் நினச்ச மாதிரி நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாற்றங்கள் வந்துடும். அதுக்கப்புறமா வியாபாரம் செய்யக்கூடிய வியாபாரிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. வியாபாரிகள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சோதனைகள் மறைந்து அவை யாவும் சாதனையாக மாறக்கூடிய காலமாகிறதுனால வியாபாரத்தில் மற்ற போட்டியாளர்கள் பலரும் மூக்கில் விரல் வைத்து வேர்க்கக்கூடிய வகையில் வியாபாரத்தில் கொடி கட்டி பறப்பீங்க. ஸோ கொடி பட்டி பறக்கிற அளவுக்கு இப்போ வியாபாரம் செழிப்படைய போதுங்கிறதுனால புது புது விஷயங்களெல்லாம் வந்து கையாளலாம், புது யுக்திகளை கையாளலாம். அதுக்கான எல்லாமே வந்து உங்களுக்கு லாபம் தரும். ஸோ வியாபாரக்காரங்களுக்கு வியாபார ரீதியாக இந்த மாதிரி அதிர்ஷ்ட பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது. அதுக்கப்புறமா குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய தலைவன் தலைவிகளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய கும்பராசி தலைவன் தலைவிகள் உங்கள் கைத்தொழில் உங்கள் குடும்ப தேவைகளுக்கு உறுதுணையாக இருக்கும். ஆதலால் நீங்கள் உங்களுடைய தனித்திறமையை பயன்படுத்தி, அதாவது டைலரிங், அழகு நிலையங்கள், மற்ற சுய தொழிலை ஆரம்பித்து லாபத்தை ஈட்டலாம். ஸோ இப்போ சுய தொழிலை ஸ்டார்ட் பண்ணுவதற்கு கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடியவங்க நீங்கள் புதுசாக சுய தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது. இன்ஃபேக்ட் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டமானது தேடி வரும். அப்புறம் கலைஞர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் பெருமைகளையும் திறமைகளையும் வெளிச்சத்துக்கு கொண்டு வர வகையில் பல்வேறு சிறப்பான வாய்ப்புகள் இந்த அமாவாசை காலகட்டத்தில் மிக அதிகமாக இருக்குது. அதனால் உங்களுடைய திறமைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வர உங்களால் என்ன ஹார்ட் ஒர்க் பண்ண முடியுமோ அந்த ஹார்ட் ஒர்க் பண்ணி பயன்பெறுங்க. அப்புறம் மாணவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. மாணவர்கள் படிப்பில் அதிகமான அக்கறையோடு திரும்ப எழுதி பார்த்தால்தான் உங்களுடைய இலக்கினை எட்ட இயலும். இவ்வாறு செய்தால் அதிக மதிப்பெண்களோடு உங்களுக்கு பிடித்த துறையை நீங்கள் தேர்ந்தெடுக்கலாம். எக்ஸாம் டைம் வேறு, அதனால் இந்த டைம் ரொம்பவே கவனமாக இருங்க. திரும்ப எழுதி பாருங்கள், அதுதான் உங்களுக்கு நல்லது.
ஸோ இதெல்லாம் தாங்க மீனம் ராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன். கும்பம் ராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன். ஸோ கிரகங்களால் அமாவாசையான இன்றிலிருந்து என்ன பலன் கிடைக்குங்கிறதையும் சொல்லிட்டேன், பரிகாரமும் சொல்லிட்டேன். ரெண்டையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கும்ப ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.